இங்கு மற்றவர்களைப் போல பலவனா குலகுலா என்று பேச விரும்பவில்லை. அப்படி இல்ல இல்ல அக்கா முதல்ல சொல்லிட்டாங்க தைரியம். லவ் பண்றாளா? என்ன நீ சிரிக்கிற? அழுகிறியா? மகிழ்ச்சியா? ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கல. ரொம்ப 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 சந்தோஷம். யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஆனா ஜூஸ் போடல அது. தம்பி காமெடி வேண்டாம் நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லியிருக்கேன் நானு. சரி ஏனென்றால் பெண்பிள்ளையிட கேட்கப்பட்டதா உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும்? எனக்கு சுடுதண்ணி வைக்க தெரியும். உங்களுக்கு சுக்கு காஃபி போட்டுறவா இல்ல இஞ்சி டீ போடவா? இஞ்சி டீ போடவா? இருங்க நான் போட்டு வந்துடுறேன். என்னது கிளிக்கு பார்த்தா கிளிக்குது இல்லையா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும்? கேளுடா. மண்டபக்காரர்கள் இருக்குதுமா. பாட்டு நீ பாடல பாட்டு. ஹலோ மைக் பை ஓவர் உடனே டைனிங் ஹாலுக்கு வரவும் ஓவர் நான் இங்க தான் இருக்கேன். ஓவர் மண்டபக்காரர்கள் இருக்குதுமா. பாட்டு நீ பாடல பாட்டு. என்ன மாப்பிள்ள முதல்ல எங்க ஒர்க் பண்ணீங்க? கேட்கல. முதல்ல எங்க வேலை செஞ்சீங்க? நாங்க சும்மா இருக்கோம். இல்ல மெக்க தந்தோடனே ஒரே கதையாக்கிட்டு இல்ல கொஞ்சம் ஆரம்பிச்சு. சரி நன்றி. சரி அப்ப அண்ணாணி வணக்கம். வணக்கம். மெக்க பிடிச்சது கனியாவது. வணக்கம். ரைட் சூப்பர். அழகான ஜோடி அன்பால இணைந்துக்கிறீங்கள். 2 பேரும் காதல் கல்யாணம் தானே? ஓம் அண்ணி ஆமாடா தெரியாம பண்ணிட்டான் அப்படியா? சரி எத்தனை வருஷம் காதல் 2 பேருக்கு? மேபி அண்ணாக்கு 1 வருஷம் கூட இருக்கலாம். இந்த ஒன் சைட்ல வா அது தான் சொன்னவர். அப்படியே தெரியாது கேட்கல சொல்லுங்க. எல்லாம் முன்ன பின்ன பார்த்ததை எல்லாம் கட்டி வச்சுட்டாங்க அப்படியா? இல்ல லவ் பண்ணி தான் பண்ணீங்க. எவ்வளவு காலம் அது தெரியல. என்ன இல்ல எண்ணாமலே வருஷம் முடிக்க அப்படியா? 4 வருஷம். 4 வருஷமா லவ் பண்ணிருந்தீங்க. இப்ப எல்லாம் 4வது நாளே கல்யாணம் பண்றாங்க. அவதமா இருக்காங்க. ஆரப்பா இல்ல அதான் சொல்றேன். 4வது நாளே கட்டுறாங்க. 4 வருஷம் காத்திருந்து காதலிச்ச பண்ண கல்யாணம் கட்டுறது அது ஒரு பெரிய வரம் தான். எல்லாருக்கும் கிடைக்கிறதும் இல்லை. காதலிச்ச பண்ண கல்யாணம் கட்டுற வரம் கிடைக்கிறே இல்லை. ஆனா நமக்கு பிடிச்சவங்கள கல்யாணம் பண்ண தான் வாழ்க்கை எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். அப்படித்தானே? ரைட். 2 பேருக்கும் டிஎன்டி சப்ரை சார்பாக இனிய திருமண வாழ்த்துக்கள். அழகா இருக்கீங்க. 2 பேருக்கும் 16 செல்வங்கள் பெற்று பெரும்பாலும் வாழ நாங்கள் வாழ்த்துறோம். சரியா? சூப்பர். அப்ப இங்க வர முடியாத ஆர்வங்கள் அனுப்பிவிட்டாங்க. இந்த மாதிரி போய் பரிசுகள் கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்லி. சரியா? அதனாலதான் நாங்கள் வந்தால் எப்படியும் அப்ப லக்குமியை கொடுத்துருவோம். மங்களகரமாக இருக்கும். சரியா? லக்குமி தேவி வந்து உங்களுக்கு மொய் கொடுத்துருக்கான். அதுல சந்தனம் குங்குமம் என்ன முக்கியமான சிமிலியெல்லாம் வச்சிருக்கு. அதெல்லாம் கொடுக்குற ஒரு சம்பிரதாயம் இல்லையா? மரபுதானே. அதை பொம்பளை வேண்டும் கைக்குள்ளதான் வச்சிருக்கு சகஜியமா. அதுவும் காசு வரடா கேட்டேன். அது அங்கால வைப்போம். என்ன மாப்பிள்ளை மெக்கெடுக்கும் நைஸா மெக்க தட்டுக்கு வச்சா அங்கால வைக்கிறது கதைக்கு. சரி அடுத்து கதைங்க மெக்க அது அங்கால வச்சிருவோம் நாங்கள் தமிழ் கட்டு. சரி மாப்பிள்ளைக்கு என்ன பெயர்? சுஜிதன். மாப்பிள்ளைக்கு சுஜிதன் சொன்னா பொம்பளைக்கு சர்விகா. அப்புறம் எப்படி சர்றன் எப்படி கூப்பிடுறவங்க? சர்விகா. மாப்பிள்ளைய எப்படி கூப்பிடுவாங்க? சுஜி. நல்லா. சரி சுஜிக்கு இந்த கல்யாணம் நடந்தது எவ்வளவு குஷியா இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் வேற இடங்களுக்கு போவேன். திருமண மண்டபத்துல இந்த பெண் மாப்பிள்ளை எல்லாம் பாவமா இருக்கு பாக்க. ஐயோ எப்படா விடுவீங்க இந்த மாதிரி இருப்பாங்க. என்ன டயர்ட் ஆயிடுவாங்க. ஆனா இங்க நீங்க 2 பேரும் ஃப்ரெஷ்ஷாவே இருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷாவே இருக்கீங்க. ஏசிக்காக இல்லை. சரி அது ஏசிக்காக இருக்கிறது வரை உங்க முகம் 2 பேரும் செந்தெளிவு நல்லா இருக்கு. ஏன்னு சொன்னால் பிடிச்சு கல்யாணம் பண்ண அப்படித்தான் இருக்கு. அப்படியா? கண்டிப்பா. சரி பொம்பளை வேணும். மாப்பிள்ளை ஹைனா பண்ணுங்க. என்னன்னு சொல்லுமா? என்னது இவ்வளவு இருக்கு? ஓபன் பண்ணி பார்த்தா தெரியும். கெஸ் பண்ணுங்க. என்ன பொம்பளை மனசுல மாப்பிள்ளை இருக்குன்னு இப்ப தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி கெஸ் பண்ணணும் சில விஷயங்கள். உடுப்பு தானா? சரி ஓபன் பண்ணி பாருங்க. எப்படி யார் இந்த காதலை சொன்னது? ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிள்ளை லவ் சொன்னதா? அக்கா உண்மையாவே பரவாயில்லை. என்ன பொதுவா பொடியெல்லாம் பின்னால போவாங்க. அப்படி இல்ல அக்கா முதல்ல சொல்லிட்டாங்க தைரியம். தைரியத்துக்கு ஒரு பாராட்டு. மாப்பிள்ளை கொஞ்சம் பக்கம் அப்படியே இல்ல மாப்பிள்ளை போக மாட்டாரு. இனி என்ன கல்யாணம் முடிஞ்சதோ எல்லாருக்குமே இவ்வளவு காலம் ரகசியம் நடந்திருக்கும்.
உடுப்பு, சேட்டு, அப்புறம் பெண் பிள்ளைக்கு ஒரு சாரி. சரி, சூப்பர். இதே முடியும், இதே பார்த்துருக்கோம். என்னது கிளிக்கு பார்த்தா கிளுக்கு கிளுக்குது இல்லையா? அச்சோ, ரொம்ப கொஞ்சம் இறுக்கமா ஓப்பன் பண்ண என்னன்னு சொல்லலாம். அவருக்கு அவார்டை கொடுங்க பாப்போம், கண்டுபிடிக்கிறா அவர் இல்லை அக்காவும் தெரியும். இந்த பட்டிக்கு என்ன கொடுத்துருப்பாங்க எனக்கு காரம் இல்லாம இருக்கு. அதான் ஏண்டா கொடுக்குறதே கொஞ்சம் ஏதாவது காரமா கொடுக்க மாட்டேன் அம்மிக்கல காரம் பார்த்தனால சின்ன காரம் இல்ல. சரி, ஓபன் பண்ணி பாருங்க. ஓப்பன் பண்ணோட்டா. சரி, ஏனென்றால் பெண்பிள்ளையிட கேட்கப்பட்டதா உங்களுக்கு என்ன சமைக்க தெரியும், எனக்கு சுடுதண்ணி வைக்க தெரியும், அதனாலதான் ஒரு ஹீட்டர் கொடுத்துட்டான். அப்படியா? யூஸ்ஃபுல்லா இருக்கு. யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஆனா ஜூஸ் போடலாது, சூடா வேணா பேரீர் போட்டு குடிக்கலாம். சரி, இது பொதுவாக வாரதானே கல்யாணத்துக்கு, பொதுவாக வீட்டுக்கு இன்னும் அடிப்படை குக்கர் என்ன அந்த மாதிரிலாம் வாரதானே, அந்த மாதிரி ஒரு சின்ன பஸ்ஸாக கொடுத்துருக்காங்க. சூப்பர். லாஸ்ட்டாக ஒரு ஃப்ரேம் இருக்கு, அதே நான் தருவோம். ஆனால் யார் இந்த மாதிரி சர்ப்ரைஸாக அவங்களை அனுப்பி விட்டாங்கன்னு நீங்கள் கெஸ் பண்ண வேண்டும். தந்தா தெரியும். தந்தா தெரியும்னா புரியும், நான் அவங்களே கொடுத்துருப்பாங்க. அக்கா சொல்லுங்க, யாரு செய்யற அளவுக்கு அவங்களும் சரியான மகிழ்ச்சி. நீங்க ரெண்டு பேரும் இணைறது இல்ல, யாருக்கு மகிழ்ச்சி இல்லையோ அந்த கொடுத்தவங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு பேர் ஆகணும். அதனாலதான் இப்படி ஒன்று பண்ணாங்க. கட்டமாவோ சொல்லுங்க, யாரு? துஷான்னு சொல்றா தங்கச்சி. துஷா இருக்கா தங்கச்சி? எந்த அளவுக்கு? ஜெர்மன். இல்ல. அவதானா? இல்லை, இதுல அப்ப அவன பேரே இல்லையா? நண்பர்கள் யாரும்? நண்பர்கள் பேர் சொல்லுங்க. என்ன நண்பர்கள் தெரியாதா? நண்பர்கள் நிறைய தான். அந்த நண்பர் கனவேர் இருக்காங்க. கனவேர்ல யாரு இருப்பாங்க? ஆறா 2 பேர். ஒன்று துஷியா இருக்கும், இல்லாட்டி டெனிஸ். துஷி அண்ட் ஜெனிஸ் தான் இந்த மாதிரி எங்களை வந்து சர்ப்ரைஸ் அனுப்பேல் கண்டுபிடிக்கலாம் இருக்கா? சரி, கொடுத்துருவோம். ரொம்ப குழப்பக்கூடாதுன்னு நேரம் பேர் ஆகுது. இனி சாப்பிடணும் மாப்பிள்ள, இனி அதை வேற வீடியோ பண்ணணும். பாரமா இருக்கு, இதாவது பாரமா இருக்கிறது. இதான் பாரமா இருக்கு. பாப்போம், ஒருக்கா பிடிச்சிட்டு தூக்கி பிடிச்சிட்டு இருக்கா. நாங்க பாக்குற முடியும். யாருண்டு யார் நிக்கிறது? மாப்பிள்ள யார் நிக்கிறது? அப்பா அம்மா மாமி மாமா. சரியா? அப்போ உங்களுடைய குடும்பம் இருக்கிறதுல குறிப்பாக இதை யார் கொடுத்தாங்கன்னு சொன்னா சித்தப்பா புவனேந்திர ராசா, சித்தி சுமதி, அதே மாதிரி தங்கச்சி துஷா, மச்சான் கண்ணா, தங்கச்சி ஜானு, தம்பி கிஷோர், திலினா, அவரும் சேர்த்துதான் இந்த மாதிரி தங்களுடைய மகிழ்ச்சியை உங்களுக்கு தெரிவிக்கணும், தங்களுடைய வாழ்த்துக்களை உங்களுக்கு சொல்லிடும். 1-2 பேர் இங்கே இருந்தாலும் நிறைய பேர் இங்கே இல்லை, முக்கியமான ஆட்கள் இல்லை. சரியா? தூரம் இருந்தாலும் அவங்களுடைய ஆசைகள் அன்புகள் உங்களை சுற்றி இருக்கும். மனசார வாழ்த்தினோம். சரியா? இன்றும் ஆரோக்கியமா பல்லாண்டு காலம் வாழ அவர்களுடைய சார்பாகவும் எங்கள் சார்பாகவும் வாழ்த்துக்கள். மகிழ்ச்சியா? ரொம்ப சந்தோஷம். எதிர்பார்க்கல எங்களுக்கு செய்வினை எதிர்பார்க்கல. சரி, அதில் அந்த மாதிரி போட்டோர்கள் எதிர்பார்க்கல. இது கொஞ்சம் புதுசா இருக்காதா? சரி, அதான் நமக்கு பிடிச்சவங்க எங்க போனாலும் சரி, ஏதோ ஒரு கட்டத்தில் இங்க வந்து அவ்வளோதான். என்ன ஹாப்பி இல்லை?